Assalamualaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்கிற cloth யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் cloth யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள்ல போடக்கூடிய cloth coaster தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 8 இன்ச் அகலம் 8 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நம்ம வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸுமே 4 டிஃபரெண்டான கலர்ல எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 8 பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம வந்துட்டு அதில இருந்து 4 கலர்ல 4 பீஸ் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு 4 பீஸ் இருக்கு. சோ அத வந்து எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த கீழ கொடுக்கக்கூடிய இந்த 4 பீஸ் ஒரே கலரா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து மேலே வைக்கக்கூடிய அந்த 4 பீஸுமே 4 கலர்ல இருந்துச்சுனா தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கீழ கொடுக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா 4 பீஸுமே ஒண்ணா இருக்க மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பீஸுமே நான் வச்சிட்டேன். அது மேலே வந்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த அந்த 4 பீஸையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை ரெண்டா மடிச்சி இது போல வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்னொரு பீஸையுமே இந்த மாதிரி ரெண்டா மடிச்சி இதோட cloth வந்து இந்த மாதிரி பாதி வந்து கீழ இருக்க மாதிரி பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த DIY பண்றதுக்கு நம்ம வந்துட்டு மெஷின் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் பண்ண போறோம். அதனால எல்லாரும் இந்த DIY ட்ரை பண்ணலாம். சோ வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து மூணாவது பீஸுமே வச்சிட்டு அடுத்ததா நாலாவது பீஸ் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. இப்போ நாலாவது பீஸுமே வச்சாச்சு. அதாவது ஒண்ணுக்கு கீழ ஒன்னு இருக்க மாதிரி வச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க. சேம் இதே மாதிரி அழகா அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா சைடுமே இந்த மாதிரி பின் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஊசில நூல் கோத்திருக்கேன். சோ கோத்திட்டு நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சிங் தான் பண்ண போறேன். கொஞ்சம் நெருக்கமா பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். மெஷின் இருந்துச்சு அப்படினாக்கா நம்ம இப்ப பண்ணக்கூடிய இந்த ஸ்டிச்சிங் எல்லாத்தையுமே நீங்க வந்து மெஷின்ல பண்ணிடலாம். நிறைய फ्रेंड्स வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறது என்னன்னா அக்கா நீங்க நிறைய மெஷின் யூஸ் பண்ணி போடுறீங்க. எங்க கிட்ட மெஷின் இல்லையே நாங்க என்ன பண்றது அப்படினு சொல்லி கேக்குறீங்க. சோ இடையில இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ற மாதிரி வீடியோஸ்மே நான் அப்லோட் பண்றேன். சோ உங்களுக்காக வீடியோஸை தொடர்ந்து மிஸ் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. நிறையவே வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாமே தச்சி முடிச்சாச்சு. அடுத்ததா இது போல இந்த சைடுமே தச்சிக்கலாம். சேம் ஒரே process தான். நம்ம ஃபுல்லாவுமே நாலா பக்கமும் இந்த மாதிரி ஊசி நூலால தச்சி முடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸिमम தச்சிட்டு வந்துட்டேன். இப்போ முடிக்கிறதுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வந்து முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ வந்துட்டு எக்ஸஸா இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே நம்ம வந்து போட்ட தையில வந்து கொஞ்சம் கூட டச் பண்ணாம அழகா கட் பண்ணி எடுத்துடலாம். நாலா பக்கமும் இப்போ வந்து ஃபினிஷிங்கா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க இந்த சென்டர்ல இருந்து இந்த மாதிரி அப்படியே திருப்பிட்டீங்க அப்படினாக்கா நம்ம தச்ச அந்த சைடு வந்து அழகா உள்ள போய்டும். அடுத்ததா இந்த கார்னர் எல்லாமே அழகா சிசர் வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கான அழகான கார்னர்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தச்ச அந்த ரா பீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள போயிடுச்சு. ஒரு 4 கலர் தெரியுற மாதிரி சூப்பரான ஒரு டிசைன்ல டேபிள்ல போடக்கூடிய இந்த கோஸ்டர் வந்து ரெடி ஆயிருக்கு. சோ இது வந்து நீங்க வந்து காபி மக் டீ மக் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹாட்டான பாத்திரத்தை இறக்கி நீங்க வந்து டைனிங் டேபிள் மேல இல்ல உங்களோட கவுண்டர் டாப்ல வைக்க போறீங்கன்னா அத கூட நீங்க இதல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்ல இருக்க cloth வச்சு நம்மளே ஈஸியா ரெடி பண்ணிக்கிட்டது தானே. சோ ரொம்பவே அழகா இருக்கும் இந்த டிசைன்ல பண்றது. அதுக்கு அடுத்ததா வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிட்ச் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டிட்ச் போடுறதுனால ஓரங்கள் வந்து கொஞ்சம் திக்காவுமே உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் தின்னாவுமே இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மெஷின் வச்சிருக்கீங்க அப்படினாக்கா தாராளமா மெஷின்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் நாலா பக்கமும் தச்சி முடிச்சிட்டு நம்ம வந்து நாட் போட்டு கட் பண்ணிடலாம் நூலை.
வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஈஸியான ஒரு கோஸ்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்கள் வந்து சூடான பாத்திரத்தை கவுண்டர் டாப் மேலே அப்படியே இறக்கி வைக்கிறதுக்கு பதில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து கடைகளில் இல்லை ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு பதில் நம்மளே இதை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதே போலவே ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வந்து நம்ம இந்த டேபிள் கோஸ்டர் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எந்த சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சைஸில் ஏதாவது ஒரு மூடி ஏதாவது மெஷர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் 8 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 கலரில் 4 பீஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மெத்தட் தான். அது வந்து நம்ம கட்டமாக ரெடி பண்ணோம். இது வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு 4 கலர் இருக்கா மாதிரி பார்த்தாச்சு. இந்த 4 பீஸையுமே ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பீஸுமே வச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு இந்த 4 பீஸுமே எப்படி இது மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுட்டு இது மேலே வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பீஸையுமே அதே போல் மடிச்சுட்டு பாதி வந்து உள் சைடு இருக்கா மாதிரி பாதி வெளி சைடு இருக்கா மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்டமாக எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே தான் வந்துட்டு இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வைக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது எல்லா பீஸையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பின் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரியே இந்த எல்லாத்துலேயுமே எல்லா சைட்லேயுமே பின் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு மிஷினில் தைச்சி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கையால் தைச்சி பார்த்தோம். இதையே வந்து மிஷினில் தைக்கிறதா இருந்தால் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளே துணி இருக்கா மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் போடக்கூடிய தையல் வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் போடணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் மாறி வந்தால் கூட உங்களுக்கு வந்து திருப்பினதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தையல் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த தையலை டச் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஓரங்களில் இருக்கிற அந்த ரா பீஸை மட்டுமே அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லா ரா பீஸுமே போயிடுச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு ஓரங்களில் ஒரு 1/4 இன்ச்சு வெளில விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுவே உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஊசி நூல் வச்சுட்டு அழகாக வந்து கையால் தைச்சிக்கோங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தையல் போட்டு முடிக்க போகிறேன். முடிச்சாச்சு பாருங்கள். அடுத்ததாக இப்போ வந்து நமக்கு இந்த சர்க்கிள்குள்ளே இருக்க இந்த ட்ரையாங்கிள் எல்லாத்துலேயுமே நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை அயன் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து திங்ஸ்ன்னு பார்த்தாக்கா எதுவுமே வந்து வெளியில் வாங்கலை. நம்ம வந்து வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் 100% இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும். அது வந்து என்னால் சொல்ல முடியும். நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 ஷேப்பில் ரொம்பவே யூனிக்கான மாடலில் வேஸ்ட் கிளாத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது போல் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வாங்கிறதுக்கு பதில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு டைனிங் டேபிள், உங்கள் வீட்டு கவுண்டர் டாப், உங்கள் வீட்டு டீப்பா மேலே இந்த மாதிரி 1-2 போட்டு வைங்க. ஸோ சட்டுன்னு ஏதாவது வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த 2 மாடலில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த டிஐவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது மேலே நான் வந்து டீ வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செல்லம் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.